ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக்கி விளாக்ஸ். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஃபெஞ்சல் புயல் தான். என்னெல்லாம் நடக்குது, அது எப்படி வந்துட்டு நமக்கு எஃபெக்ட் ஆகுது, நம்ம என்னெல்லாம் வீட்டில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு வாரமாக இந்த புயல் வந்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குது. சும்மா காற்றடிக்கும், இல்லை லைட்டாக மழை அடிக்கும். பட் இவ்வளோ பெரிய காற்று மழை வந்துட்டு வரும்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு வாரமாக வந்துட்டு போகுது அப்படின்றதுனால. பட் டக்குன்னு இவ்வளோ பெரிய புயல் வந்துட்டு மழையும் வந்துடுச்சு. பட் லாஸ்ட் டைம் மாதிரி அவ்வளோ ட்ரபிள் வந்துட்டு நமக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் கரண்ட் எப்போவுமே போயிடுச்சு. கரண்ட் இல்லாமல் 3 நாள் கூட நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். பட் இப்போ பார்த்திங்கன்னா கரண்ட் அப்பப்போ போயிட்டு வந்தாலும் நம்மளோட எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியுது. லைக் நம்ம சார்ஜ் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா வேறு ஏதாச்சும் பர்பஸாக இருக்கட்டும். லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது நமக்கு இந்த இயர் வந்துட்டு எவ்வளவோ பரவாயில்ல. நேற்று இல்லாமல் பிஃபோர் நைட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு திடீர்னு தான் ஈவினிங் வந்துட்டு இந்த மாதிரி புயல் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் நமக்கு வந்துச்சு. அதனால நம்ம டோக்கியோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நைட்டே கிளம்பிட்டோம். வேளச்சேரியிலேருந்து கிண்டிக்கு போகிற வழி முழுக்க இவ்வளோ டிராஃபிக், எங்கே அப்படியே வண்டி நிற்குது ரொம்ப லென்த்தாக. ஆனால் இந்த வேளச்சேரியில் மட்டும் ஏன் தான் இந்த மாதிரி டிராஃபிக் இருக்கும் அப்படின்னு தெரியவே இல்லை. இப்போலாம் வந்துட்டு ஃப்ளைஓவர்லேருந்து எல்லாமே போட்டாங்க. அப்படி இருந்துமே இவ்வளோ டிராஃபிக் அப்படியே லென்த்தாக நின்றுட்டுருக்கு. Pizza, cheese pizza. Kama pizza. Cheese pizza, kama pizza. Akka kama. சாட்டர்டே தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். பட் பிஃபோர் டே ஈவினிங் வர வந்துட்டு ஃபெஞ்சல் புயலோட எஃபெக்ட் பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ஆல்ரெடி லாஸ்ட்டு சாட்டர்டே எடுத்த ரிப்போர்ட்ஸ் அப்படின்றதுனால நைட்டே வந்துட்டு நாங்கள் போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு வந்துட்டோம். அப்படியே வர வழியில் விட ஹெல்த்தும் சூப்பராக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றதுனால ஹாப்பி நோட்டோட டாமினோஸ் பீஸாவுக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் பீஸா எல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு நைட்டு படுத்து தூங்கிட்டு எழுந்திரிச்சிட்டு காலைல பார்த்தா இந்த ஃபெஞ்சல் புயலோட எஃபெக்ட் வந்துட்டு பெருசாக வந்திருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் காற்று அண்ட் மழை அண்ட் வந்துட்டு தண்ணி கீழே ரோடில் வந்துட்டு நிற்காதீங்க அப்படின்றதுனால அப்படியே போயிட்டே இருந்துச்சு. நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கேன். இந்த காக்கா வந்து இந்த மரத்தில் அப்படியே தான் இருக்குது. மழை இவ்வளோ வருது, நனைஞ்சிக்கிட்டு அது பாட்டுக்கு அப்படியே இருக்குது. தூங்குதான், முழிச்சிட்ருக்கா, ஒன்றுமே புரியலை. அண்ட் காற்று அடிக்கும்போதே இந்த காக்காவும் வந்துட்டு அந்த காற்று மரத்தில் வந்துட்டு ஆடிக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு குளிருமா என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. பட் அது ரொம்ப நேரமாக இப்படி தான் வந்துட்டு நின்றுட்டு அது காற்று அடிக்கும்போது அதுவும் ஆடிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்குது. காக்காவை பார்த்துட்டே அப்படியே வந்துட்டு சாயை குடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஏதாச்சும் சூடாக வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். லைக் காரமாக சூடாக இந்த டீ இதெல்லாம் மழை டைமில் குடித்தோம்னா அதனோட ஃபீலே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வீடு கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு பெருக்கிறதா இருக்கட்டும். அண்ட் நைட் வந்துட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு தூங்குறதுக்கு. ஸோ அந்த ஷீட் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு செட் பண்ணி கொடுத்துட்டோன்னா டோக்கி கொஞ்சம் அதோட விளையாடிக்கிட்டு இருப்பா அப்படின்றதுனால அந்த ஒர்க்கை வந்துட்டு நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். மறந்துட்டேன், நீங்கள் வீட்டில் வந்துட்டு சேஃபாக இருக்கீங்களா, மழைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலராக நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறவங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே இப்போ மழை வந்துட்டுருக்கு. என் அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இருந்த எலுமிச்சம் செடி வந்துட்டு விழுந்துடுச்சான். ரொம்ப சேட். ஏன்னா எங்கள் பாட்டி இருக்கும்போது பாட்டி வச்சு கொடுத்த எலுமிச்சம் செடி அது ரொம்ப வருஷமாக இருக்குது. நான் சின்ன வயசுலேருந்தே இருக்குது. அது வந்துட்டு ஃபுல்லாக விழுந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டு அம்மா ஃபீல் பண்ணி கால் பண்ணாங்க. கார சட்னி பண்ணலான்னு சொல்லிவிட்டு வெங்காயம், காஞ்ச மிளகா, தக்காளி, இஞ்சி, கொஞ்சமாக மஞ்சள், உப்பு போட்டுட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதை அப்படியே அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். தாளிக்கிறேன். டோக்கிக்கு பசிக்கும் அப்படின்றதுனால அவளுக்கு இட்லி வச்சு கொடுத்துட்டேன். இல்லடா
டோக்கிக்கு பசிக்காக இட்லி வச்சு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்துட்டு போண்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். எங்கள் பாட்டி வந்துட்டு அரிசி மாவுலேயே போண்டா பண்ணி கொடுப்பாங்க, அப்பாவோட அம்மா. அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படின்றதுனால சரி அது பண்ணி கொடுக்கலாம் நிக்கிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் அது கொஞ்சம் மைதா இல்லைன்னா வந்துட்டு கோதுமை மாவு வேணும். அது இப்போதைக்கு வீட்டில் இல்லை அப்படின்றதுனால அப்படியே குழிப்பணியாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் அப்படியே மாற்றிட்டோம். அதுக்கு வந்துட்டு வெங்காயம், கேரட், பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை அண்ட் கடலைப்பருப்பு இது எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம். வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா அதை மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம குழிப்பணிகாரம் ஊற்றி சாப்பிட வேண்டியது தான். அண்டு மழை வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃபுல் டே வந்துக்கிட்டே தான் இருக்குது. காற்று இந்த மாதிரி லைட்டாக நிற்குது, அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு அடிக்குது. இப்படி தான் வந்துட்டு இந்த டே ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நாங்களும் அடிக்கடி வந்துட்டு மழையை ரசிச்சுட்டு அப்படியே வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். போண்டா அப்படின்றனால தான் டோக்கிக்கு வந்துட்டு இட்லி சுட்டு கொடுத்தேன். பட் இப்போ நாங்கள் குழிப்பணியாரம் சாப்பிடும்போது டோக்கி கொடுக்கலன்னா அவள் ரொம்ப கஷ்டப்படுவாள். ஸோ அதனால் அவளுக்கு வந்துட்டு பீட்ரூட்டை அரைச்சி மாவில் மிக்ஸ் பண்ணி அவளுக்கு பீட்ரூட் குழிப்பணியாரம் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு. இந்த பீட்ரூட் ரொம்ப நல்லதுங்க, குழந்தைங்களுக்கு அடிக்கடி பண்ணி கொடுங்க. ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பீட்ரூட் பண்ணி கொடுங்க. அண்ட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்குலாம் அடிக்கடி பீட்ரூட் பண்ணி கொடுங்க. லிவருக்கு பீட்ரூட் ரொம்பவே நல்லது அண்ட் பிளட்டும் நல்லா சர்க்குலேட் ஆகும். அண்ட் எங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்துட்டு மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குழிப்பணிகாரம் ஊற்றிக்க வேண்டியதான். இதுவுமே எங்கள் பாட்டியோட ஸ்பெஷல் தான். அடிக்கடி எங்களுக்கு வந்துட்டு இதை பண்ணி கொடுப்பாங்க. எப்படின்னா இந்த மாவெல்லாம் அரைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் டே இட்லி, செகண்ட் டே வந்துட்டு தோசைக்கு நல்லா இருக்கணும் மாவு, தோசை ஊற்றி கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி குழிப்பணிகாரம், அதுக்கப்புறம் இதே மாவில் வந்துட்டு போண்டா, அதுக்கப்புறம் வந்துட்டு இட்லி, உப்புமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாவு வச்சு அவங்க எங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் அப்படியே கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி மெமரியில் அதை வந்துட்டு அடிக்கடி ஏதாச்சும் ஒரு நிக்கிக்கு வந்துட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். டோக்கியோவுக்கு இந்த பீட்ரூட் குழிப்பணியாரம் ரொம்பவே ஃபேவரட் ஆகிடுச்சு. அதாவது ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உண்ணியப்பத்துக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிருந்தா. பட் அது ரொம்ப ஆயில் அண்ட் வந்துட்டு ஸ்வீட் அது இதுன்னு எல்லாமே இருக்கிறதுனால அதனோட வேறு மாதிரி ஏதாச்சும் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்துட்டு பீட்ரூட் കുഴിപ്പണികാരം അവൾക്ക് നമ്മൾ ഇപ്പോൾ പണി കൊടുത്തിട്ടിരിക്കരുത്. അത് കാമ കാമ പിന്നെ അപ്പൊ അമ്മയ്ക്ക് വേണ്ടേ? പൊക്കിട്ട് പൊക്കിട്ട് വലുതാവോ? ഡോഗിക്ക് ഇത് വേണ്ട പറഞ്ഞു. டோக்கி இந்த பீட்ரூட் குழிப்பணிகாரம்னா நம்ம வந்துட்டு எதுவுமே பண்ண வேண்டாம், அவளே வந்துட்டு ஃப்ரீயாக சாப்பிட்ருவா. என்ன கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் நிறையா எடுக்கிற மாதிரி இருக்குது. எப்போயாச்சும் ஒரு டைம் தான் இந்த பணியாரம் வந்துட்டு பண்ணி கொடுக்க முடியும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நான் வந்துட்டு அவளுக்கு இப்போ பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அவள் பெருசாக வேறு எந்த ஸ்நாக்கும் வந்துட்டு சாப்பிட்றதில்ல இல்லையா, ஆயில் ஐட்டமாக இருக்கட்டும், ஜங்க் ஃபுட்டாக இருக்கட்டும், எதுவுமே சாப்பிட மாட்டா. லைக் சுகர் அண்டு பிஸா, பர்கர், மற்ற குழந்தைங்கள மாதிரி கேண்டீஸு, சாக்லேட்ஸு எதையும் அவள் சாப்பிட மாட்டாள். அதனால் அட்லீஸ்ட் இதையாச்சும் கொஞ்சம் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்றதுனால தான் தேங்காய் எண்ணெயில் இல்லைனா வந்துட்டு நெய் ஊற்றி அவளுக்கு பண்ணி கொடுக்கறது. நெய்யை மேடம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அலர்ஜி இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, செட் ஆகுது. அண்ட் நிக்கி வந்துட்டு எங்களுக்கு கட்டன் சாயை வச்சுட்ருக்காங்க. நைட்டு வந்துட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம் வரும்போது, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு திருப்பி வரும்போது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம். பட் மெயின் பீஸை மறந்துட்டோம், பால் வாங்குறதுக்கே மறந்துட்டோம். இந்த மழைக்கு வந்துட்டு கொஞ்சம் டீ தான் அதிகமாக குடிக்க தோணும் இல்லையா, பட் ஆனால் நம்ம பால் வாங்க மறந்துட்டோம். அதனால டே ஃபுல்லாக அதிகமாக கட்டன் சாய் வச்சு குடிக்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. വെറുതെ ഒരു ഫോർമാലിറ്റിക്ക് തിരിക്കാൻ വേണ്ടോ, ഫോണ് നോക്കുക. പൂച്ച നോക്കിയത് പൂച്ച കേട്ടോ.
ஆனால் இந்த தடவை இந்த புயல் மழைக்கு வந்துட்டு வைஃபை போகலை, கரண்ட்டும் வந்துட்டு போனாலும் அப்பப்போ வருது. அதனால நமக்கு நியூஸில் வந்துட்டு அடிக்கடி என்ன நடக்குது அப்படின்றது எல்லாமே வந்துட்டு பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் காற்று மட்டும் நல்லாவே அடிச்சிட்டு தான் இருந்துச்சு. மின்னலே மின்னலே ஃபோன் அடிச்சிட்டு போயிடுவேன். கண்டினியூவாக மழை வந்துட்டு இருக்கிறதுனால வீட்டிலலாம் தர பயங்கர சில்னஸ்ஸு. அதனாலேயே வந்துட்டு சாக்ஸ்லாம் போட்டுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு பெயினே வர ஆரம்பிச்சிச்சு. காலில் அந்த சில்னஸ்க்கு வந்துட்டு பெயின் வரும். அந்த மாதிரி பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. டோக்கிக்கு வந்துட்டு சாக்ஸ் போட்டு போட்டு விடுறா, அவளும் வந்துட்டு கழட்டி விட்டுறா. நார்மலாகவே டோக்கி ரொம்ப சில்லுன்னு இருக்கிறத என்ஜாய் பண்ணுவாள். பட் என்ன, எங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி இஷ்யூ வரும்னு ஒரு சின்ன பயம் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல சூடாக அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணோம். நம்மளோட ஃப்ரைட் ரைஸு கம்ப்ளீட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு நிறைய ஸ்பைஸோ இல்லை அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி சாஸஸ் அந்த மாதிரிலாம் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். அப்படின்றதுனால டேஸ்ட்டை நம்ம வேறு வழியில் ஹெல்த்தியாக எப்படி வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள் தான் நான் பண்ணுவேன். அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டே நான் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு புதினா அண்ட் ஹோல் ஸ்பைசஸ் அதில் போட்டு பாயில் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறமா ரைஸ் வாஷ் பண்ணுறதுக்கு இப்போல்லாம் நான் யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் இந்த மாதிரி ஜல்லடை தான். நார்மலாக இந்த ஜல்லடை மாவு ஜல்லிக்க தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். பட் நான் வந்துட்டு இந்த ஒரு பர்பஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஹோல் ஸ்பைசஸ் அண்ட் புதினா இதனோட ஃப்ளேவர்லாம் வந்துட்டு அப்படியே இந்த தண்ணியில் வந்துட்டு நல்லா கொதித்து இறங்கிடும். இதில் வந்துட்டு நம்ம ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி சால்ட்டு அண்ட் வந்துட்டு ஆயில் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும். ஏன் ஆயில் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃப்ரைட் ரைஸுக்கெலாம் ரைஸ் வந்துட்டு நல்லா பலன்னு இருக்கணும். ஸோ ரைஸ் ஒன்று ஒட்டி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்துட்டு நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கிட்டு இந்த ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரொம்பவே வந்துட்டு உஷாராக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்துட்டு காரம்லாம் சாப்பிட்ற ஆளாக இருந்துச்சுன்னா இது கூட ஒரு பச்சை மிளகாவையும் போட்டுக்கோங்க. ரைஸ் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். டோக்கியும் சாப்பிடணும் அப்படின்றதுனால நான் பச்சை மிளகா வந்துட்டு ஆட் பண்ணல. அண்ட் டோக்கிக்கு வந்துட்டு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்றதுனால கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி இந்த மூணையுமே நான் ஃபஸ்ட்டு ஸ்டீம் பண்ணிக்கிறேன். ஏன்னா பச்சை பட்டாணி வந்துட்டு முழுசாக போட்டோம் அப்படின்னா அவளுக்கு தொண்டையில் மாட்டினா என்ன பண்ணுறது அப்படின்றதுனால ஃபஸ்ட்டே நல்லா ஸ்டீம் பண்ணிக்கிறேன். அண்ட் வெஜிடபிள்ஸும் நல்லா ஸ்டீம் பண்ணிட்டோன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுனா பாதி வெந்திருக்கும் பாதி வெந்திருக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்லா அவள் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக அவளுக்கு மட்டும் ஸ்டீம் பண்ணி வச்சுக்கிட்டேன். பச்சை பட்டாணி நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 120 ரூபான்னு விற்றாங்க. 1/2 கிலோ 60 ரூபா கொடுத்து வாங்கினேன். ஆனால் அதில் வந்துட்டு அந்த தோலெல்லாம் பிரித்து எடுத்து உள்ள பட்டாணி மட்டும் எடுத்தோன்னா அது 1/4 கிலோ தான் தேறிச்சு. எல்லாத்தையுமே ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். ஈவன் பச்சை பட்டாணியை கூட நான் கட் பண்ணிக்கிறேன், அவளுக்கு தொண்டையில் போயிட்டு மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக. அண்ட் அதுக்கப்புறமா லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் கீ அண்ட் கோகோனட் ஆயில் இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு அது கூட எல்லா வெஜ்ஜஸையுமே ஒன்றாவே ஆட் பண்ணிட்டேன். கேப்சிகம் மட்டும் கொஞ்சம் முன்னாடி போட்டேன். ஏன் எல்லா வெஜ்ஜஸும் ஒன்றா ஆட் பண்ணேன்னா எல்லாமே ஆல்ரெடி ஒரே லெவலில் தான் ஸ்டீம் ஆகிருக்கு, அதனால போட்டேன். இல்லைனா நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு வெஜ்ஜஸோட வேகிற அந்த பதத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு போடணும். அது ஒன்றும் இல்லை, டோக்கி வந்துட்டு கொசு அடிச்சிட்ருக்காங்க உட்காந்துட்டு. இவ்வளோதாங்க. ஆல்ரெடி வடித்து வச்சுருந்த ரைஸை வந்துட்டு ஆட் பண்ணி கலரி நான் டோக்கி கொடுத்துருவேன். மேடம் காரம் சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் அவளுக்கு பெப்பர் பொடி அந்த மாதிரி எந்த விஷயங்களும் வந்துட்டு போடல. அதனால தான் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு நான் இது கொடுக்கறது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். எங்களுக்கும் சேம் வே தான். கோகோனட் ஆயில் அண்ட் கீ வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அது கூட குட்டி குட்டியாக ரொம்ப சின்னதாக ஸ்லைஸாக நறுக்கின பீன்ஸை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா கேரட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். பீன்ஸை விட கேரட் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு பீன்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் ஆஃப் அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா கேரட் ஆட் பண்ணிக்கிட்டேன். கேரட்டும் ஆல்மோஸ்ட் ஆஃப் வெந்ததுக்கு அப்புறமா தான் நான் இந்த கேப்சிகமும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மூணுமே நல்லா வந்துட்டு குக் ஆனதுக்கப்புறமா
2 முட்டையை உடச்சி இதில் ஊற்றிக்கிட்டேன். எங்களுக்குமே வந்துட்டு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறது தான் பிளான் இருந்துச்சு. பட் நிக்கி வந்துட்டு ப்ரோட்டீன் வேணும், முட்டை ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்துட்டு முட்டையை ஆட் பண்ணிவிட்டு பட்டாணியை வந்துட்டு சைடில் வச்சுட்டேன். முட்டையும் பட்டாணியும் ஒன்றா போட்டால் நல்லா இருக்காது. அதனால வந்துட்டு பட்டாணியை சைடில் வச்சுட்டு ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸ்பைஸ்க்காக. அண்ட் வந்துட்டு ஹெர்ப்ஸ் பவுட்ரு ஆட் பண்ணிக்கிட்டேன். நானும் வந்துட்டு இந்த பெப்பர் பவுட்ரு ஆட் பண்ணல, ஏன்னா காலி ஆகிடுச்சு, இனிமேல் தான் அரைக்கணும். ஸோ அதனால கரண்ட் இல்லை அப்படின்றதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சு அதையும், அதுக்கப்புறம் ஹெர்ப்ஸ் பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுவுமே ரொம்ப ஹெல்த்தி தான் ஹெர்ப்ஸ் பவுடர். அப்பப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மழைக்கு சூடாக உட்காந்து சாப்பிட்ற ஒரு ஃபீலே வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு கொஞ்சம் மிச்சமான அந்த ஃப்ரைட் ரைஸும் கொஞ்சம் மிச்சமான மாவு சட்னி எல்லாமே இருக்கு இல்லையா, எல்லாமே ஒன்றா வந்துட்டு ஆட் பண்ணி நைட்டு டின்னரை முடிச்சுட்டு தூங்க போயிட்டோம். நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். இன்னும் இந்த புயல் போகலையா, இன்னும் சார் வந்துட்டு புதுச்சேரியில் அப்படியே தான் இருக்காங்களாமா. எப்போ வேணாலும் திரும்பி வரலாம், எப்போ வேணாலும் போகலாம் போல். ஏன்னா 1 வீக்காக அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ எதுக்கும் சேஃபாகவே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் எப்பவும் போல் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ் மூலியமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ, பை பாய்.